முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் தொலைநோக்கு திட்டம் வெள்ளம் மற்றும் வறட்சிக்கு தீர்வாக நாட்டில் உள்ள நதிகளை இணைக்க வேண்டும் என்பதாகும். இதன் முதல் திட்டமாக கென் பட்வா ஆறுகள் இணைப்பு திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மத்திய பிரதேச மாநிலம் காஜிராஹோவில் 25/12/2024 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. 44,505 கோடியில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டத்தின் கீழ் தவதான் அணை கட்டப்படும். இந்த நதிகள் இணைப்பு திட்டத்தின் மூலம் பந்தேல்கண்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறுவர். குடிநீர், நீர்ப்பாசனம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகியவற்றை இது வழங்கும். இது மத்திய பிரதேசத்தில் உள்ள சந்தர்பூர், டிக்கம்கர், நிவாரி, பன்னா, தாமோ, சாகர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு நீர்ப்பாசன வசதிகளை அளிக்கும். இதேபோன்று பந்தா, மஹோபா, லலித்பூர், ஜான்சி உள்ளிட்ட உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பந்தேல்கண்ட் பிராந்தியத்திற்கும் பயனளிக்கும். பன்னா புலிகள் காப்பகத்தில் உள்ள வன விலங்குகளை கருத்தில் கொண்டு இந்த இணைப்பு கால்வாய் அமைக்கப்படும். கென் பெட்வா இந்த இரு ஆறுகளுக்கு இடையே 221 கிலோமீட்டர் தூரத்திற்கு இணைப்பு ஏற்படுத்தப்படும். சுமார் 2000 கிராமங்களைச் சேர்ந்த 8.11 ஹெக்டேர் நிலம் நீர்ப்பாசன வசதியை பெறும். இதன் மூலம் 7.18 லட்சம் விவசாய குடும்பங்கள் பயனடையும். இதன் மூலம் மத்திய பிரதேசத்தின் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 14 லட்சம் பேருக்கும் உத்தரப்பிரதேசத்தின் 21 லட்சம் பேருக்கும் குடிநீர் விநியோகம் செய்யப்படும். மேலும் நீர் மின்சக்தி திட்டத்தின் மூலம் 103 மெகாவாட் மின்சாரத்தையும், சூரிய மின்சக்தி திட்டம் மூலம் 27 மெகாவாட் மின்சாரத்தையும் உற்பத்தி செய்ய இத்திட்டம் வகை செய்யும். எரிசக்தி தன்னிறைவு, பசுமை எரிசக்தியை ஊக்குவிப்பதற்கான உறுதிப்பாட்டிற்கு ஏற்ப மத்திய பிரதேச மாநிலம் கந்த்வா மாவட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள ஓம்காரேஸ்வர் மிதக்கும் சூரிய மின்சக்தி திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் கார்பன் உமிழ்வதை குறைப்பதுடன் 2070ஆம் ஆண்டுக்குள் நிகர பூஜ்ய கார்பன் உமிழ்வு என்ற அரசின் இலக்குகளுக்கு பங்களிக்கும். இது நீர் ஆவியாதலை குறைப்பதன் மூலம் நீர் பாதுகாப்பிற்கும் உதவும். மேலும் 1153 அடல் கிராம சுசாசன் கட்டிடங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இது உள்ளூர் அளவில் நல்ல ஆளுமைக்கும் கிராம பஞ்சாயத்துகளின் பணிகளில் நடைமுறை பொறுப்புகளுக்கும் இந்த கட்டிடங்கள் முக்கிய பங்கு வகிக்கும்.